வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 3.2 டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 5 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 4th எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது ஃபினிஷ் பண்ணுறப்ப சொல்கிறாங்க. 3.2 ஃபுல்லாகவே ரைட் பண்ணோம். டேட்டாபேஸ் மாடல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் கொடுத்தது 4. டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு சிலபஸ் கொடுத்தேன் அப்படின்னா 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டேட்டாபேஸ் மாடல்ஸு ஃபஸ்ட்டு பாருங்கள். The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. அதாவது பார்த்தா இந்த ரிலேஷனல் மாடல் பேஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் பிஹேவியர் இந்த மாடல் இந்த டைம்ஸ் வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மாடல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. The major database models are listed below. என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு நெட்வொர்க் மாடல், தேர்ட் டைப் வந்து ரிலேஷனல் மாடல், ஃபோர்த் டைப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். டோட்டலாக 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மாடல் பாருங்கள், ஹையராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். த ஃபேமஸ் ஹையராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் ஐஎம்எஸ். ஹையராரிக்கல் டேட்டாபேஸ் மாடலே பார்த்தீங்கன்னா ஃபேமஸான மாடல் எது அப்படின்னா ஐஎம்எஸ் மாடல் அப்படிங்கிறது. ஐஎம்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஐபிஎம்ஸ் ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ். ஓகே, ஐபிஎம்மோட ஃபஸ்ட்டு டிபிஎம்எஸ் என்ன அப்படின்னா இந்த மாடல் என்ன மாடல் ஐஎம்எஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண ஒரு ஹையராரிக்கல் டேட்டாபேஸ் மாடல். இன் திஸ் மாடல் ஈச் ரெக்கார்ட் ஹேஸ் இன்ஃபர்மேஷன் இன் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க, ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி பேரண்ட் சைல்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஓகே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சைல்டு, மறுபடி இவங்களும் மேரேஜ் ஆயிடுது, மறுபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சைல்டு, இவங்களும் மேரேஜ் ஆச்சு, இப்போ 2 சைல்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பேரண்ட் சைல்டு அந்த மாதிரி என்ன பண்ணோம் ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ மாதிரி ஒரு மரமாட்டம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரூட் ட்ரீ. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணோம் இது வந்து பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன பண்ணோம்னா ட்ரீ ஸ்ட்ரக்சரில் உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதனால தான் இந்த ஹையராரிக்கல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுது. ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பல கிளைகள் வந்து உருவாகிட்டே போயிட்டுருக்கோ அதே மாதிரி என்ன பண்ணோம் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாஸ் கால்ட் ஏ ரெக்கார்ட் டைப்ஸ். அப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கார்ட் டைப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா விச் ஆர் ஈக்குவல் டு டேபிள்ஸ் இன் ரிலேஷன் மாடல். அதை பற்றி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாடலில் ஒரு டேபிள்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவல் தான் இது அப்படின்னா இந்த ரெக்கார்ட் டைப்ஸ். இந்த இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் டு ரோஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த எபோ மாடல் வி ஹேவ் மெனி அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் அட்வான்டேஜ்னா லெஸ் ரெடண்டன்ட் டேட்டா. அதை பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிற டேட்டா வந்து என்ன பண்ணோம்னா நம்ம குறைச்சிக்கலாம். அதேமாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் செக்யூரிட்டி, டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதும் அதேமாதிரி செக்யூர் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இதனுடைய அட்வான்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூ லிமிடேஷன்ஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங் மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதை பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து நம்ம டைம் எடுத்துக்கும். அதை காம்ப்ளெக்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃபிகல்ட்டி இன் ஹேண்ட்லிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த மாதிரி அப்படின்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து என்ன பண்ணால் 1 to many ரிலேஷன்ஷிப். 1 to many அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ், அதில் வந்து என்ன பண்ணுறது 4 பாக்ஸ் வந்துருக்கும். இந்த ஒரு பாக்ஸ் வந்து நம்ம மறுபடியும் 2. இதான் பார்த்தீங்கன்னா 1 to many ரிலேஷன்ஷிப் அப்போ நம்ம சொல்லுது. மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இந்த டாப்பிக் வந்து கொடுத்துருப்பாங்க, அது இதில் பார்த்துக்கலாம். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து இதில் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ செகண்ட் டைப் பாருங்கள் நெட்வொர்க் மாடல். இந்த நெட்வொர்க் டெவலப் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ஃபேமஸ் அப்படின்னா ஐடிஎஸ் அப்படிங்கிறது. அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் ஐஎம்எஸ், இங்கே வந்து நான் ஐடிஎஸ். ஃபஸ்ட்டு டெவலப்டு நெட்வொர்க் டேட்டா மாடல் வாஸ் ஐடிஎஸ். ஃபஸ்ட்டு டெவலப் பண்ண நெட்வொர்க் மாடல் எது அப்படின்னா இந்த ஐடிஎஸ் மாடல் அப்படிங்கிறது. இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டட் டேட்டா ஸ்டோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து டெவலப் பண்ண கம்பெனி நேம் என்ன ஹனிவெல். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் கம்பெனி. நெட்வொர்க் மாடல் இஸ் சிமிலர் டு ஹையராரிக்கல் மாடல். இது பார்க்குறது வந்து எது மாதிரி இருக்கும் அப்படின்னா ஹையராரிக்கல் மாடல் மாதிரியே அது இருக்கும். இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் தட் இன் திஸ் மாடல் ஈச் மெம்பர் ஹேன் ஹவ் மோர் தென் 1 ஓனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் என்ன பண்ணாங்க மோர் தென் 1 ஓனர் வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1 to many என்ன பண்ணியிருக்கோம் ஹையராரிக்கல் மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, இது வந்து என்ன பண்ணோம்னா அதுக்கு அப்படியே மெனி டு மெனி மாடல்லேருந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு மெனி வரும். ஓகே, ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து என்ன பண்ணுவோம் மெனி மாடல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு போயிடும். ஓகே, அதான் பார்த்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதில் பாரு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. The many to many relationship are handled in a better way. This model identified on 3 database components. இது வந்து ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 database components வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ்னால் ஃபஸ்ட் ஒன் நெட்வொர்க் ஸ்கீமா, செகண்ட் ஒன் சப் ஸ்கீமா, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இது 3 தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் நேமு. அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ஏ, அதாவது கம்ப்யூட்டரோ இல்லை பிகாம் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் லைப்ரரி இருக்குது.
இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். ஒரு காலேஜ், ஓகே, அது டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், காலேஜ் லைப்ரரிஸ் இருக்கும். இவங்க எல்லாத்தையும் ஜாயின் பண்ணது யார் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை என்ன சொல்லணும் அப்படின்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுது. அடுத்தது இதில் வந்து பாருங்கள், இதுக்கு மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. இதில் பாரு, ஒரு கம்பெனி இருக்குது, அது வந்து யூஸர் இருப்பாங்க, அவங்க யூஸ் பண்ணுற மிஷின்ஸ் இருக்கும், அவங்க யூஸ் பண்ண டிவைசஸ் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், யூஸர் கீழே மார்க்கெட்டிங் யூஸர், பர்சனல் யூசர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, தனித்தனியாக உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டயக்ராம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஒன்ல இருந்து மெனி போயிட்டு இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம்னா மெனி டு மெனி. ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் மாடல். இப்போ 3 காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் மாடல் பார்த்தோம். என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்கீமா அப்படிங்கிறது. ஸ்கீமானா என்ன? ஸ்கீமா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் ஸ்கீமா டிஃபைன்ஸ் ஆல் அபவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்கீமா நம்ம சொல்லுவோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா சப் ஸ்கீமான்னு ஒன்று இருக்குது. கண்ட்ரோல்ஸ் ஆன் வியூஸ் ஆஃப் த டேட்டாபேஸ் ஃபார் த யூஸர் வந்து எதை வியூ பண்ணணும், எதை வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னா சப் ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், பேசிக் ப்ரொசீஜர் ஃபார் ஆக்சஸிங் டேட்டாபேஸ். யார் வந்து இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மெத்தட்ஸ், ரூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து என்னன்னா லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த மாடல் யூஸ் பண்ணுறாங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு ஹேண்டில் மோர் ரிலேஷன்ஷிப் டைப், ஈஸி டேட்டா ஆக்சஸ், டேட்டா இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ரிலேஷன்ஷிப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், டேட்டா வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், டேட்டா இன்டெகிரிட்டி இதில் இருக்குது, இண்டிபெண்டன்ஸும் இதில் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நெட்வொர்க் மாடல் இஸ் டிஃபிகல்ட்டி இன் டிசைன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஆனால் டிசைன் பண்ணுறதும் மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஒரு டைம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா அப்புறம் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட் டைம் பார்த்தா உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டைப்பு ரிலேஷனல் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆர்க்கிள் அண்ட் DB2 ஆர் ஃபீ கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் மாடல் இன் யூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ரிலேஷன்ஷிப் மாடல் என்னன்னா ஆர்க்கிள் அப்படிங்கிறதும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா DB2 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு அதிகமாக யூஸ் பண்ணுற ரிலேஷன் மாடல். இந்த ரிலேஷன் மாடல் இஸ் டிஃபைன்டு வித் 2 டெர்மினாலஜிஸ், இன்ஸ்டன்ஸ் அண்டு ஸ்கீமா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ், செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கீமா. இப்போ இன்ஸ்டன்ஸ்னால் என்ன சொல்லி பார்க்கலாம். இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டேபிள். ஓகே, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணால் ஒரு டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, இது நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ஸுங்கிற டைமும் வரும், வேர்டு வரும், டேபிள் அப்படிங்கிற வேர்டு வரும், ரெண்டு என்ன ஒரே மீனிங் தான். இது வந்து நம்ம DBMS யூஸ் பண்ணுறப்ப இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேபிள் உங்களுக்கு என்ன தெரியும், ரோ அண்ட் காலம்ஸ் வந்து என்ன அப்படின்னா டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீமா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கீமானா பார்த்தோம். சப்ஸ்கீம் என்ன பண்ணோம் அப்படின்னா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆக்சஸ் பண்ணணும், யார் வியூ பண்ணணும், யார் வந்து வியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா சப்ஸ்கீமா. அப்போ ஸ்கீமானா என்ன அப்படின்னா ஸ்கீமா ஸ்பெசிஃபை ஸ்ட்ரக்சர் இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர். அது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் நேம் அண்ட் டைப் ஆஃப் ஈச் காலம். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் கொடுத்து அது வந்து எந்த டைப். இப்போ நேம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், லெட்டர் இருந்தால் டைப் பண்ணுவோம், ரிஜிஸ்டர் நம்பரை என்ன பண்ணுவோம், இல்லை ரோல் நம்பரை என்ன பண்ணோம்னா அதில் வந்து நம்பர் டைப் பண்ணுவோம், மார்க்னு என்ன பண்ணுவோம், நம்பர் டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ரிலேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணால் டேபிள்னு அர்த்தம். கன்செப்ட் யூனிக் அட்ரிபியூட்ஸ் அண்டு டபுள்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம டேபிள்னு சொல்லுவோம். அப்போ டேபிளுங்கிறது என்ன சொல்லியிருந்தோம், காலம் ரோ ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணால் டேபிள். அப்போ ரிலேஷன் அப்படிங்கிறது இந்த டைம் வந்து உங்களுக்கு மாறுது. டேபிள் அப்படிங்கிறது இனிமேட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ரிலேஷன் சொல்லி படிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காலம்ஸ் அப்படிங்கிறது இனிமேட்டு என்ன பேராக மாறிடும், அட்ரிபியூட்ஸ்னு சொல்லி மாறிடும். ரோ அப்படிங்கிறது என்ன பண்ணால் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அதோடைய பேர் வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்து பாருங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல், ஃபோர்த் டைப்பு. திஸ் மாடல் incorporates the combinations of OOPS. அதை பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் டெக்னாலஜி. அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறது இந்த 2 காம்பினேஷன்ஸ் எது அப்படின்னா OOPS நம்ம ஷார்ட்டாக சொல்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டெக்னாலஜி. ரெண்டோட காம்பினேஷன் தான் எது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ராக்டிகலி திஸ் மாடல் சர்வ்ஸ் as the base of ரிலேஷன்ஸ் மாடல். இது வந்து பார்க்குறது எது மாதிரி இருக்குமா, ரிலேஷன் மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல் யூசஸ் ஸ்மால் ரீயூசபிள் சாஃப்ட்வேர் நோன் ஏஸ் ஆப்ஜெக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது. யூசஸ் ஸ்மால். ஓகே, ரொம்ப ஈஸியான ரீயூசபிள் பண்ணுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை என்ன சொல்கிறோம், ரீயூசபிள் சாஃப்ட்வேர் என்ன சொல்கிறது ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க ஒரு பொருள். தீஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ். இது வந்து எங்கே ஸ்டோர் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. திஸ் மாடல் எஃபிஷியன்ட்லி மேனேஜஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து என்ன பண்ணோம்னா மேனேஜ் பண்ணோம். மோர் ஓவர் காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் ஆர் ஹேண்டில்டு எஃபிஷியன்ட்லி யூஸிங் OOPS கான்செப்ட். அதேமாதிரி என்ன பண்ணோம்னா காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக எஃபிஷியண்டாக என்ன பண்ணோம்னா ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதோட உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தெரியும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும் எடுத்துக்கிறோம். சேல்ஸ் பர்சன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கும், ஒரு ஏஜ் இருக்கும், அவனுடைய சேலரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ், அவன் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறான், லீவ் செட், அவன் வந்து எங்கே வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவன் என்ன இதாக இருக்கும், டிபார்ட்மெண்ட் நேம் பட்ஜெட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹேஸ் அக்கௌண்ட்ஸ், அவனுக்கு அக்கௌண்ட்ஸ் இருந்தால் அக்கௌண்ட். ஆர்டர்ஸ்னால் ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ், அது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நம்பர், சிட்டி, ஸ்டேட்டு, ஜிப்னா பின்கோடு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் சுற்றி என்ன ஆகுது, எவ்வளோ டேட்டாஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டா பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இதோட பார்த்தீங்கன்னா இந்த 5 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3.3 ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆர்டிபிஎம்எஸ் உள்ளது. இதெல்லாம் பார்த்தோம்னா டிபிஎம்எஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாபிக். ஓகே, ஆனால் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அது என்ன சொல்லி பார்க்கலாம். எனி டேட்டாபேஸ் ஹூஸ் லாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலேஷனல் டேட்டா மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒரு டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸாக இருந்தாலும் அது எதை பேஸ் பண்ணியிருக்குமா, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் தான் பேஸ் பண்ணியிருக்குமா. அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரிலேஷனல் டேட்டாபேஸ். இது என்ன சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் ரிலேஷனல் டேட்டா மாடல் வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா, டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் பார்த்தோமா, அதில் வந்து இது வந்து ரிலேஷனல் டேட்டா மாடல் வந்து ஃபாலோ பண்ணிச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேஸ் பண்ணிருந்துச்சுன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம சொல்கிறோம். டிபிஎம்எஸ் தட் மேனேஜஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஒரு டிபிஎம்எஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து மேனேஜ் பண்ணுச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். RDBMS is basis for SQL and for all modern database system like MySQL, Oracle and Microsoft Access. RDBMS எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேசிஸ் SQL. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாபேஸ் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னா மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம் MySQL, Oracle, Microsoft Access. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ். இதனால் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குமா, SQL லாங்குவேஜ் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அடுத்து பாருங்கள், the basic RDBMS concept includes databases, tables, table, அட்ரிபியூட்ஸ், ஸ்கீமா அண்டு கீ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த 5 வந்து ஃபாலோ பண்ணியிருக்கும். ஒவ்வொரு ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்டும் என்ன பண்ணியிருக்கு, இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட்டில் டேட்டா பேஸ் ஒன்று இருக்கும், டேபிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, டப்பிள், அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட்ஸு, அடுத்து ஸ்கீமா அண்டு கீ. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா டேபிள்ஸ், டபுள், அட்ரிபியூட், ஸ்கீமா அண்டு கீ. இது ஒவ்வொன்றும் பற்றி பார்ப்போம். டேபிள் அப்படிங்கிறது என்ன பார்த்தோம், ரிலேஷன் சொல்லி பார்த்தோம். அடுத்து டப்பிள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா, டபிள்ஸ் அப்படின்னா ரோ, அட்ரிபியூட்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், காலம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர். கீ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி கீ, காம்போசிட் கீ, அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டோட்டலாக 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன கொஸ்டின் பார்த்தோம், ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் மாடல்னால் என்ன சொல்லி பார்த்தோம், அதாவது 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா. அது வந்து என்ன பார்த்தோம், ஹைரார்க்கிக்கல், நெட்வொர்க்கு, ரிலேஷனல், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். அடுத்து ஆர்டிபிஎம்எஸ். இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிற பண்ணிங்க தனியாக 3 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கங்க. இது வந்து ஆல்ரெடி சொன்னது 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆர்டிபிஎம்எஸ் சர்க்கன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.